நாள் 7 இருக்குது. இன்னைக்கு ஒன்னக்கான 6 தான் இருக்குது. அதான் உன்னை கையில புடிச்சிக்கின்னு ஆடிக்கினுக்குறானுங்களா? ஏனேண்ணா மணி அதுக்குள்ள 4 ஆயிடுச்சு. அது எப்படி கடிகாரம் பார்க்காம அவ்வளவு கரெக்டா சொல்ற? வந்துடுங்கிறார. வணக்கங்க. எதுக்கு அடிக்கடி வணக்கம் போட்டுக்கிட்டு? இன்னைக்கே இதோட 3வது கும்பிடா போச்சு. உங்க கூட வந்து தனியா பேசணும். தனியா வந்தா நான் பணமா தரப்போறீங்க? இல்லைங்க. அப்போ நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா? இல்லைங்க. என்ன இது? அவரும் கொடுக்க போறது இல்லையா, நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல. அப்புறம் என்ன தனியா பேசுறதுக்கு? நம்மெல்லாம் ஏற்கனவே பேசினதுதான். என்னது? என் பொண்ணு கல்யாண விஷயம். இதுக்குதான் நான் அப்பவே பணம் எதனா வேணுமான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி? தப்பா சொல்றீங்க. நீங்க தான் பழசு எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க. நாங்க இன்னும் ரேஞ்சில இருக்கிறோம். நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது. இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குற, புரியாம கேக்குறீங்களா? இல்ல ஆர்வ கோளாரா? இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புடிச்சு போச்சா? என்ன அவரை போய் பைத்தியம் கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணயஸ்தன்னு அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு. ஏதோ வந்து கேக்குறாரு, இல்லன்னா வாய முடின்னு போறாரு. நீங்க போங்க. என்ன செக்கு ராஜாவே அவுட்டு. ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு. ஊத்தி மூட்டு வா. பொண்ணை பெத்த நாம தாங்க கொஞ்சம் பணிஞ்சு போகணும். அதனால தாண்டி அவனை வெளித்த இடத்துக்கெல்லாம் லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் பழிஞ்சு போய் நினைச்சா அவனுக்கு பல்ல பிடிச்சி பதம் பாக்குறானுங்களே. ஒண்ணு மனசுல வச்சுக்க, மாடி அழைச்சாலும் கொம்பு அழைக்காது. ஏற்கனவே அவன் பாப்பா பொண்ணு பார்த்துட்டு போனானே, அந்த அரிசி பாளையம் ஹோட்டலுக்கார பையன், அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. சரிங்க முதலாளி. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வரேன். கலெக்டர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கவர்மெண்ட் நம்ம ஊருக்கு உர தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கணும்னு டெண்டர் விட்டுருந்தாங்க. இவ்வளவு நாள் அந்த டெண்டரை யாரும் எடுக்கல. இப்போ ஒருத்தர் பல லட்சம் முதலீடு பண்ணி அந்த டெண்டரை எடுத்து தொழிற்சாலை கட்ட போறார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சொல்லவே வருத்தமா இருக்குங்க. ஏன்? இந்த டெண்டரை எடுத்த ஆளுங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு எவ்வளவோ எடுத்த பார்த்திருக்காங்க. எதுவுமே சரிப்பட்டு வரலையா. கடைசியா நீங்க குடியிருக்கிற வீடு நிலம் இதெல்லாம் பார்த்திருக்காங்க. இதான் பொருத்தமா இடம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமா அதை உங்ககிட்ட இருந்து கேட்கறாங்க. உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வெளியே என்ன விலை விற்குதோ அதுல 10ல் 1 பங்கு தான் கொடுப்பாங்க.